தற்பொழுது வீரபாண்டியனுடைய செய்தியாளர் சந்திப்பை பார்க்கலாம். போலாங்களா? அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பேச்சுவார்த்தை குழு திமுக தலைமையிலான பேச்சுவார்த்தை குழு தமிழக முதல்வர் குழுவையும் தமிழக முதல்வரையும் இன்றைக்கு நாங்கள் சந்தித்தோம். முதலில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் குறித்த தாவேகாவினுடைய தலைவர்கள் ஒருவரான ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்துக்களை கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிக்கிறது, கண்டிக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகளை எப்பொழுதுமே மிரட்டியதில்லை. அதேபோன்று பிரபலமான தலைவர்களையும் நடிகர்களையும் மிரட்டியதாக வரலாறு இல்லை. எனவே திமுக மிரட்டியதாக சொல்வது ஏற்புடையதல்ல. பிஜேபி தான் அவர்களின் கூட்டணி கட்சிகளை மிரட்டி கூட்டணியில் சேர்க்கிறது என்பது அனைவரும் அறிந்தது. எனவே அவரது கருத்து ஏற்புடையதல்ல. அதேபோன்று அண்ணா திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் பெண் நடிகர் குறித்து பேசிய அந்த வார்த்தைகள் பண்பல்ல, கண்ணியமல்ல. தமிழ் சமூகத்திற்கு அது ஏற்புடையதல்ல. அதையே நாங்கள் கண்டிக்கிறோம். இப்பொழுது முதல்வரை சந்தித்து நாங்கள் பேசுகிற பொழுது இது சாதாரணமாக வந்து போகிற தேர்தல் அல்ல. இயல்பான நாடாளுமன்ற ஜனநாயக தேர்தல் என்பது இயல்பானது, வெற்றி தோல்வி இயல்பானது. ஆனால் இன்றைக்கு பிஜேபி ஒரு பதற்ற அரசியலை சுமந்து வருகிறது, வகுப்புவாத அரசியலை சுமந்து வருகிறது, அமைதியான தமிழ் மண்ணை சீர்குலைக்க துடிக்கிறது. எனவே இந்த தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் குறிக்கோள் என்பது பிஜேபியை, அதன் கூட்டணியை வீழ்த்துவதுதான். அந்த வகையில் தமிழக முதல்வர் முன்மொழிந்திருக்கிற கூட்டாட்சி, சமூக நல்லிணக்கம், சமூக நீதி, நாடாளுமன்ற ஜனநாயகம், நமது முன்னோர்கள் இதுகாரம் நமக்கு காத்து வகுத்தளித்திருக்கிற ஜனநாயக விழுமியங்கள், இதை காக்கிற ஒரு பெரும்போரை தமிழக முதல்வர் துவக்கி இருக்கிறார். எனவே முன்னிலும் அதிகமாக அவருடன் நாங்கள் நெருக்கமாக நின்று பிஜேபி அதன் கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்று பேசினோம். நண்பர்களே, தோழர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு நூற்றாண்டு கால கட்சி. நாடாளுமன்றங்களில், சட்டமன்றங்களில் அது வீற்றிருந்த காலங்களும் உண்டு, வீற்றில்லாத காலங்களும் உண்டு. ஆனால் எப்பொழுதுமே அது நாட்டின் இறையாண்மை, தேசத்தின் ஒற்றுமை, உழைப்பாளி மக்களின் உரிமை, இந்தியாவினுடைய சமூக நல்லிணக்கம் என்றுதான் அது எப்பொழுதுமே போராடி வந்திருக்கிறது, குரல் எழுப்பி வந்திருக்கிறது. எனவே சட்டமன்ற, நாடாளுமன்ற எண்ணிக்கைகளில் ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் கம்யூனிஸ்டுகள் எப்பொழுதும் தங்களது உரிமைகளை, அரசியல் கடமைகளை என்றைக்கும் கடந்து சென்றதில்லை. அந்த வகையில் சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் இடம் வேண்டும் என்று நாங்கள் கோருவதற்கே காரணம், உழைக்கும் மக்களின் குரல் அங்கே ஒலிக்க வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல் அங்கே ஒலிக்க வேண்டும். ஜனநாயக விழுமியங்கள் எப்பொழுது பாதிக்கப்பட்டாலும் அதற்கு எதிரான குரல் அங்கே ஒலிக்க வேண்டும் என்கிற அரசியல் நிலையில்தான் நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம், பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறோம். திமுகவுடன் 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினோம். நாங்கள் கேட்டது, கடந்த முறையில் 6 இடங்களில் போட்டியிட்டோம், அதைவிட கூடுதல் வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அதற்குரிய தார்மீகம் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் இருக்கிறது. நாடு முழுவதும் கிளைபரப்பு இருக்கிறோம், அமைப்பாக இருக்கிறோம், அரசியலாக இருக்கிறோம். வெறும் நாடாளுமன்ற, சட்டமன்ற எண்ணிக்கைகளை வைத்து எங்களை மதிப்பீடு செய்யக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். 3 கட்ட உரையாடல், பின்னர் முதல்வர்
நிறைவாக எல்லாவற்றுக்கும் மதிப்பளித்து முதல்வர் பல்வேறு கட்சிகள் இணைந்திருக்கிற காரணத்தினால் நாங்கள் உட்பட எல்லோரும் குறைத்துக் கொள்கிறோம். எனவே நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அந்த அடிப்படையில் 6வது நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். நிறைவாக அதற்கும் வாய்ப்பில்லை, ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டதற்கு இணங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களில் தமிழக முதல்வரோடு இன்றைக்கு திமுக தலைவரோடு இன்றைக்கு நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறோம். மீண்டும் சொல்கிறோம், இது 5 இடம் என்பது 6 இடம் என்பது 5 என்பது கட்சி அணிகளை சோர்வடை செய்யும். ஆனாலும் கூட அதற்கு மேல் எங்களுக்கு அரசியல் இருக்கிறது. பிஜேபியை வீழ்த்துவது என்கிற அந்த அரசியலில் சில நேரங்களில் நாங்கள் இப்படி எங்களுக்குரிய இடங்களை கூட நாங்கள் கடந்து செல்கிறோம். ஆனால் எங்களுடைய அரசியல் நிலையிலிருந்து நாங்கள் ஒருபோதும் கடந்து செல்ல மாட்டோம். பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்பது தமிழகத்தின் எதிர்காலத்தை காப்பது மட்டுமல்ல, இந்திய நாட்டின் சட்டத்தின் ஆட்சி முறையை, ஜனநாயக நாடாளுமன்ற முறைமையை, எல்லாவற்றுக்கும் மேலாக உலகில் வேற எந்த நாட்டிலே நிலவாத ஒரு கூட்டு சைவ ஒற்றுமை இயல்பு நிலவுகிறது அல்லவா, அதை சிதைக்க துடிக்கிறது பிஜேபி கருத்தியல். எனவே அதை காக்கிற பெரும்போரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஈடுபட்டிருக்கிறது. அதற்காகவே நாங்கள் அணி சேர்ந்திருக்கிறோம். அதற்கான கையெழுத்து தான் இது. இவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 2017 தொடர்ந்து கூட்டணியில் இருக்கீங்க. புதிதாக இணைந்திருக்கக்கூடிய கட்சிகளை காரணம் காட்டி உங்களுக்கு தொகுதிகளோட எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக ஏதாவது நெருக்கடி கொடுத்திருக்காங்களா? அது நெருக்கடியா நீங்க ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். எப்பொழுது பேசினாலும் உள்ளத்திலிருந்து பேசுவோம், உண்மையை பேசுவோம், அரசியலாக தான் பேசுவோம். ஒரு 4 கட்ட பேச்சுவார்த்தையில் ஒருபோதும் எங்களை திமுக நிர்பந்திக்கவில்லை, வேண்டுகோள் தான் விடுத்தார்கள். பல கட்சிகள் சேர்ந்திருக்கிற காரணத்தினால் நீங்கள் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று முதல்வரே கேட்டுக்கொண்டார். ஒருபோதும் தொனியில் கட்டளையிடுகிற தொனி இல்லை, அழுத்தம் தருகிற தொனி இல்லை. பரிசீலனை செய்ய வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும் என்றுதான் இதுகாரம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் தவிர கட்டளையிடுகிற போக்கிலே. அதான் ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். 4 கட்டம் பேசுகிற பேச்சிலும் ஒரு ஜனநாயக இடம் இருக்கிறது. அந்த சுயமரியாதை பாதிக்கப்பட்டிருக்குமே ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி எப்பொழுதோ கடந்து செல்லும். ஒருபோதும் முதல்வருடன் அல்லது திமுக தலைமையுடன் பேசுகிற போது ஒரு சுயமரியாதைக்கு பாதிப்பு ஏற்படுகிற வகையிலோ கட்டளை இடுகிற வகையிலோ அவர்கள் பேசவில்லை என்பதை மனந்திறந்து இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நிர்வாகக்குள்ள தொடர்ந்து ஒரு விவாதிச்சீங்க. 2 நாட்கள் நிர்வாகக்குழு போச்சு. நிர்வாகக்குள்ள நிர்வாகிகள் என்ன கருத்துக்களை முன் வச்சாங்க? இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒவ்வொரு நிர்வாகிகள் என்ன கருத்துக்களை சொன்னார்கள் என்பது சொல்வது ஏற்புடையதல்ல. ஆனால் பொதுவாக இன்றுள்ள அரசியல் சூழலில் நமக்குரிய இடங்களை கேட்டு பெற வேண்டும். 1-2 இடங்கள் கூடுதலாக பெற வேண்டும் என்பதுதான் மிக நியாயம். அத்தகைய நியாயம் நம்மிடம் உண்டு. இதை நாம் பேசுவோம். இல்லை என்றால் நாம் 6 இடத்துக்காவது வலியுறுத்துவோம் என்றோ வலியுறுத்தினோம். ஒவ்வொரு முறையும் வந்து பேசி பேசி கட்சி கமிட்டி என்ன சொல்கிறதோ அதை திமுக பேச்சுவார்த்தை கூட சொன்னோம். நிறைவாக முதல்வர் அவர்களிடமும் நாங்கள் எடுத்து சொன்னோம். நிறைவாக சூழல் இல்லாத போது அந்த சூழல் கருதி எங்கள் அரசியல் நிலையில் எந்த நெருக்கடியும் வந்துவிடக்கூடாது. இது பிறருக்கு ஒரு பிரச்சாரத்திற்கு இடம் தந்துவிடக்கூடாது. திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி தோழமைபூர்வமாக நாங்கள் அணி சேர்ந்திருக்கிறோம். எனவே இது வெல்லும் கூட்டணி. அந்த வகையில் இதை கடந்து சென்று விட முடியாது என்கிற கருத்து தான் பேசப்பட்டது. கடந்த முறை 6 தொகுதி வாங்கியிருக்கீங்க, 2 தொகுதி தான் வெற்றி பெற்றீங்க. ஒருவேளை அந்த வின்னிங் ரேஷியோ குறைஞ்சனால இந்த முறை உங்களுக்கு எண்ணிக்கையை குறைச்சிருக்காங்க? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. நேற்று போல் இன்று இருக்காது. பல கட்சி இயங்கும் முறையில் வெற்றி தோல்வி மிக இயல்பானது. எங்களை அந்த வெற்றி தோல்வியில் வைத்து எடைபோடக்கூடாது. நாடாளுமன்ற சட்டமன்ற எண்ணிக்கை வைத்து எடைபோடக்கூடாது. எங்கள் குரலும் எங்கள் மூச்சும் ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழை எளியவர்களின் கோரிக்கையில் அடங்கியிருக்கிறது. அதை நிறுத்த யாருக்கும் சக்தி இல்லை. அந்த குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சி தார்மீக காரணங்கள் இருந்தாலும் தங்களுடைய இடத்தை விட்டு கொடுத்து 5 குறைச்சிருக்காங்க. ஆனா காங்கிரஸ் அதோட எண்ணிக்கையை 3 அதிகரிச்சிருக்காங்க. இன்னும் புதிய கட்சிகளுக்கு கம்யூனிஸ்டோட அதிக இடங்கள் கொடுப்பதற்கான தகவல் சொல்லப்படுது. இந்த மாதிரியான சூழல்ல உங்களுக்கு உங்க கட்சியோட ஒரு அழுத்தம் இல்லையா? ஒரு கடந்த முறை கொடுத்த தொகுதிகளை தக்க வைக்க முடியலங்கிற ஒரு அழுத்தம் மாநில ஒரு 3-4 முறை நாங்கள் பேசியிருக்கிறோம். பேசியதை தான் சொல்லியிருக்கிறோம். பேச்சுவார்த்தை கொடுக்க அதிகாரங்கள் இல்லை. செயலாளர் எனக்கே அதிகாரம் இல்லை. எங்கள் கட்சியில் அத்தகைய ஜனநாயகம் நிலவுகிறது. எவ்வளவு பெரிய தலைவராக இருக்கிற இருவருமே தொடர் கே சுப்பராயன் அவர்கள் உடல்நிலை சரியில்லை, அவரும் வந்திருக்க வேண்டும். மூவருமே பெரிய தலைவர்கள், அனுபவம் உள்ளவர்கள். இவர்களுக்கே அதிகாரம் இல்லை. செயலாளர் எனக்கு அதிகாரம் இல்லை. கமிட்டிக்கு தான் அதிகாரம். எனவே கமிட்டி சொல்வதை திமுக தலைமையிடம் சொல்லி, திமுக தலைமை சொல்வதை கமிட்டியிடம் சொல்லி, இவ்வளவு நாங்கள் பேசுவது என்பதே போராடுகிறோம் என்பதை காட்டுகிறது அல்லவா?
சூழல் இடம் தரவில்லை. இதை ஒரு பின்னடைவாகவோ இழப்பாகவோ நாங்கள் கருதவில்லை. அரசியலில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். கம்யூனிஸ்ட் இடம் தராத சூழல் காங்கிரஸ் இடம் தருதாங்கிற கேள்வி அது எழுகிற போது காலம் அதற்கான விடைகளை தரும். எங்களை பொறுத்தவரை நாங்கள் எதற்கும் இடரவில்லை. எங்கள் குறி பிஜேபியை வீழ்த்துவது. பிஜேபியை வீழ்த்தி இந்தியாவுக்கே ஒரு நல்லதோர் அரசியல் திசையை காட்ட வேண்டும் என்கிற வேட்கையில் நாங்கள் இருக்கிறோம். இந்த மாதிரியான நீங்க ஒரு ஒற்றை குறிக்கோள், பிஜேபி ஒற்றை குறிக்கோள்ல திமுகவுடைய பிக் பிரதர் ஆட்டிடியூடுக்குள்ள போறீங்களா அப்படின்னு? இல்ல, இது ஒற்றை குறிக்கோள் அல்ல. நீங்கள் எல்லாம் கற்றவர்கள், அறிவில் சிறந்தவர்கள். நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பிஜேபி சிதைக்கிறது. நாடாளுமன்றம் என்பது என்ன? உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பிஜேபி சிதைத்து விட்டது. வெறும் குரல் வாக்கெடுப்பில் கைகளை உயர்த்தி மசோதாக்களை நிறைவேற்றுகிறார்கள். உலகத்தில் ஆக சிறந்த இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் விழுமியங்களை அடித்து நொறுக்குகிற பிஜேபி வீழ்த்துவதுதான் முதல் அரசியல் கடமை. அதை எளிதாக கடந்து செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த இலக்குக்குள்ளதான் நீங்க திமுக பிக் பிரதர் ஆட்டிடியூட்லயும் போயிடுறீங்களா? இல்ல, அது ஒருபோதும் ஒரு பெரியண்ணன் போன்று அவர்கள் நடந்து கொள்ளவில்லை.